எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இனிய ரம்ஜான் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எக் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் மட்டன் பிரியாணி செஞ்சேன். இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா சிலிண்டர் கிடைக்கவே கஷ்டமாக இருக்கு இல்லையா நம்மளுக்கு. அதனால் டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டெல்லாம் மாறாது, சேம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செஞ்சாலும். இன்றைக்கி குக்கரில் செஞ்சிடலாம் வாங்க. குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு வச்சு இந்த ஸ்பைசஸ் கடல் பாசி கொஞ்சம் இதில் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் பிரியாணி. அந்த பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வரலாம் வதக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு தயிரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு 4 விசில் விட்டோம்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. இதுக்கு ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு தயிர் சேர்த்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். அதில் இந்த முட்டையை போட்டு பெரட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொதிச்ச உடனே அரிசி போட்டு 4 விசில் விட்டு இறக்க வேண்டியதான். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அடிக்கடி பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இந்த ரம்ஜான் ஆனால் நான் லீவில் பெங்களூருக்கு போவேன் அத்தை வீட்டுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க வீட்டுக்கு எதிரில், முஸ்லீம்ஸ் எல்லாம். அப்போ இந்த மாதிரி ரம்ஜான் ஆனாக்கா அவங்க வீட்டில் செய்கிற பிரியாணி பலகாரம் எல்லாமே கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டோ ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. காலையிலையெல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தர்காக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாக்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரம்ஜான் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு ஞாபகம் தான் எனக்கு வரும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.